ஹாய் ஆர்மிஸ், நான் உங்கள் மினி. இன்றைக்கி வந்து சடன் மேரேஜ் வித் மை தாய் மாமா அப்படிங்கிற வியோட 3/3 பார்க்க போகிறோம். இது பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கல அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு தெரியும். நீங்கள் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுதான் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ சீக்கிரமாக போடுவேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர்ஸ் டிஸ்கிரிப்ஷன்லையுமே இருக்குது. ஸோ ஃபுல்லாக படிச்சுட்டு நல்லா படிச்சுட்டு லவ் கேட்டால் மட்டும் வாங்க. இது வந்து ஜஸ்ட் இமேஜினேஷன் ஸ்டோரி தான். உங்களுக்கு பிடிக்குன்னா மட்டும் பாருங்கள், பிடிக்கலன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தா நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் தான் இருக்கீங்க. நீங்கள் வந்து ஒரு டவுசரோ டிஷர்ட்டும் போட்டுட்டு சுற்றி தெரியுறீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, ஏண்டி நேற்று பார்க்க பொண்ணு மாதிரி இருந்த, இன்றைக்கி என்னடி இப்படி இருக்க, இங்கே பாருமா எங்கள் அம்மா வீட்டில் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு போகிறீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு சொல்லி தலையிலே அடிச்சுட்டு, இவளுக்கு இப்போ தான் இந்த வீட்டுக்கு அனுப்போன்னு எனக்கு தோணிட்டு இருக்கு, எல்லாம் இந்த இவருனால தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவை பார்த்து லைட்டாக திட்டுறாங்க. உங்கள் அப்பா என்னடி அப்படின்னு, அதனால் பையன் அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து நம்ம கிச்சனுக்குள்ளே போயிட்டாங்க. மரியாதையே இல்லை அப்படி சொல்லிட்டு அவங்க அப்பா நினச்சிட்டு இருக்காரு. கரெக்டாக பார்த்தா வியோட அம்மாவும் வியும் உள்ளே வராங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு வாடா வி அப்படின்னு, வரேங்க்கா அப்படின்னு, வாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்க அம்மா கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. பாரு நீ உன் தம்பி நான் டார்ச்சர் பண்ணுறான் அப்படின்னு, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்துட்டு வியை பார்க்குறாங்க. அதான்க்கா நான் ஆஃபீஸ் போகலங்கிற அம்மா போடானுச்சு, அதான் அம்மா பார்த்து கால் வேணும்லன்னு கொண்டு வந்து இங்கே விடுறேன் அப்படின்னு. சரிடா அப்படின்னு, ஒயன் அங்கேருந்து தான் அங்கேயே விட்டுருப்பேன், அது ஒயன் இங்கே இருக்கவும் தான் கொண்டு வந்து விடுறேன். அப்போ எங்கள் அம்மான்னு கொண்டு வந்து விடல, உன் பொண்டாட்டி இருக்குன்னு தான் விடுறேன் அது அப்படி சொல்லிட்டு லைட்டாக வீ சிரிக்கிறான். புரியுது புரியுது. ஒரு ஒரு நாளில் இப்படி ஒரு சேஞ்ச் என் தம்பி. ஐயோ ராமா, நல்ல வேலை முன்னாடியே கல்யாணம் பண்ணி வைக்கல, இந்நேரம் என்னை மறந்துருப்பான் அப்படின்னு அக்கா அப்படி சொல்லிட்டு வீ லைட்டாக சிரிக்கிறான். உங்கள் அம்மாவும் சிரிக்கிறாங்க. ஒயனுங்க அப்படின்னு, அவளா ரூம்குள்ளே இருக்கா போய் பாரு அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு வீ வரான். நீங்கள் வந்து டவுசரை போட்டு அந்த டிஷர்ட்டை போட்டு நல்லா கால் ஆட்டிக்கிட்டு உட்காந்து ஃபோன் பார்த்துட்ருக்கீங்க. வயன் அப்படின்னு, மாமா அப்படி சொல்லிட்டு வீயை பார்க்குறீங்க. சாரி எங்க, எதுக்கு சாரி எப்படி சொல்லி நீங்கள் எப்படி கன்ஃபியூஸ்டாக பார்க்குறீங்க. வீ வந்து அந்த டோர்லாம் லாக் பண்ணிட்டு உங்கள் கிட்ட வரான். இங்கடி சாரியும் காணாம் தாலியும் காணாம், தாலி இருக்கேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் ட்ரெஸ்ஸுக்குள்ளேயே இங்கிட்ட அங்கிட்ட அதை இழுத்து வெளியே தெரியாத மாதிரி வச்சுருப்பீங்க. என்ன மாடல் ட்ரெஸ்க்கு தாலி போட்டால் அவ்வளோவா எடுப்பாக இருக்கேன் அதில், அதனால் அப்படி ஒழிச்சு வச்சுருக்கீங்க. உங்களை பார்த்துட்டு என்னது இது அப்படின்றான். தாலி எப்படி சொல்லிட்டு வீட்டை எடுத்து வேற காட்டுறீங்க. அவன் டக்குன்னு தாலியை வெளியே எடுத்து விட்டு ஒழுங்காக சாரி மாற்று மாமா, அது நீ என்னை கல்யாணம் பண்ணியிருக்க போய் ஞாபகம் இருக்கா இல்லையா, இருக்குது அப்படி சொல்லிட்டு நீங்கள் சைலண்ட்டாக பார்க்குறீங்க. ஸோ சாரி மாற்று. என்னை பொறுத்த வரைக்கும் என் ஒய்ஃப் சாரீ கட்டினா மட்டும்தான் பிடிக்கும். இப்போ நீ சாரீ கட்டுற அப்படி சொல்லிட்டு வந்து அந்த ரூம்குள்ளேயே உட்காந்துட்டான். எனக்கு கட்ட தெரியாது, அம்மா தான் கட்டி விடணும், அம்மா ஆல்ரெடி குக் பண்ணிகிட்ருக்காங்க, அங்கே வேலை இருக்குது, நீங்கள் போங்க நான் அப்புறமா கட்டிக்கிறேன். கட்டுன்னு சொன்னேன், எனக்கு கட்ட தெரியாது அப்படிங்கிறீங்க. சரி ப்ளவுஸும் இன்ஸ்கர்ட்டும் போட்டு வா. நீங்களும் சரின்னு சொல்லிட்டு ப்ளவுஸும் இன்ஸ்கர்ட்டும் போட்டு உங்களுக்கு மேலே ஷையாக இருக்குங்க. உங்கள் மேலே வந்துட்டு ஒரு துண்டை போட்டு போற்றி வச்சுருக்கீங்க. விசிரிச்சுட்டே துண்டு எடுத்து விட்றான். மாமா அது அப்படின்னு, அது வீக்கு நிமிஷம் மூச்சு வாதுறீங்க. மாமா அப்படின்றீங்க. சரி சாரி நானே கட்டி விட்றேன் அப்படி சொல்லிட்டு வீ வந்து உங்களுக்கு சாரீலாம் கட்டி விட்றோம். நீங்கள் அப்படியே ஷாக்கில் பார்க்குறீங்க. சிங்கிள் ஃப்ளீட்டில் தான் வரான், பட் அந்த சாரீ வந்து அப்படியே ஜல்லடை மாதிரி இருக்குது, மொத்தமாக தெரியுது. வீ உங்களை பார்த்துட்டு இதை மடிப்பு வச்சு கட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மடிப்பு வச்சுடுறான். அம்மா அப்படின்றீங்க. மடிப்பு வச்சு கட்டிக்கும். சரி அப்படின்ட்டிங்க. வீயை வந்து மடிப்பெல்லாம் வச்சு கட்டி விட்டான். நீங்கள் வந்து இப்போ ஒரு எல்லோ கலர் சாரீ தான் கட்டியிருக்கீங்க, அதுக்கு வெளியே வந்து தாலியை வேறு எடுத்து போடுறாங்க. ஆனால் அம்மா தாலியை, எனக்கு தாலியை வெளியே போட்டால் தான் பிடிக்கும், எனக்கு அதை பார்க்கும்போது நீ என்னதுன்னு சொல்லி ஃபீல் ஆகுது, அந்த ஃபீல் எனக்கு எப்போவுமே வேணும், ஸோ தாலி உள்ளே போடாது. சரி அப்படின்ட்டிங்க. வந்துட்டு உங்கள் நெத்தியில் குங்குமம்லாம் வைக்கல. என்னது இது, எனக்கு டென்ஷன் ஆகுது வேணும் உன்னை பார்க்க. அம்மா அது அப்படி சொல்லிட்டு அப்படியே சைலண்ட்டாக பார்த்துட்ருக்கேன். திருப்பி தாலியில் லைட்டாக குங்குமம் வச்சுட்டு அப்புறம் அங்கே நெத்திலும் குங்குமம் வச்சுட்டு போயிட்டு வரேன். சரி அப்படிங்கிறீங்க. லவ் யூ. நீங்கள் எப்படி நிமிஷம் ஷாக்கில் பார்க்குறீங்க. லவ் யூவா அப்படின்னு. லவ் யூ அப்படிங்கிறீங்க. லவ் யூ சொன்னால் சொல்லக்கூடாது, லவ் யூ டூ சொல்லணும். லவ் யூ டூ அப்படிங்கிறீங்க. வந்து உங்கள் லிப்டை வந்து கிஸ் பண்ணிட்டு அந்த தாலியை லைட்டாக ஒரு ஷேக் பண்ணி விட்டு போகிறான். நீங்கள் என்ன பண்ணுறான் இவன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கேன். வந்து அக்கா போயிட்டு வரேன் அப்படின்னு. சரிடா அப்படின்னு வந்து கிளம்பி போயிருப்பான். நீங்கள் அதுக்கப்புறம் டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வரீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, நாடி சிலை கட்டியிருக்க, தலையை உனக்கு தான் கட்ட தெரியாதுல்ல. நான் எங்கே கட்டினேன், உன் தம்பி தான் கட்டி விட்டான். அப்படியே உங்கள் அம்மா நிமிஷம் ஷாக்கில் பார்க்குறாங்க. என் தம்பிக்கு சிலை கட்ட தெரியுமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உங்கள் பாட்டி லைட்டாக சிரிச்சுட்டு, மயன் இதுக்கெல்லாம் எதுவும் நினச்சிக்காதம்மா அப்படின்னு. பாட்டி அப்படி சொல்லிட்டு உங்கள் பாட்டியை பார்க்குறீங்க. எப்போவுமே சொல்லுவான், அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சான் பொண்டாட்டி சேலையில் இருந்தால் தான் அவனுக்கு பிடிக்கணும், அதனால தான் சேலை கட்டி விட்டான் அப்படின்னு. ஓ அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் பாட்டி பார்த்துட்டீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, வயன் தாலி எடுத்து உள்ளே போடுறீ அப்படிங்கிறாங்க. நீங்கள் சரின்னு சொல்லிட்டு எடுத்து போக போட்டு டக்குன்னு திருப்பி வெளியே போடுறீங்க. என்னடி பண்ணுற அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்களை பார்க்குறாங்க. மாமா தான் சொல்லிச்சு, மாமாவுக்கு தாலியை வெளியே போட்டால் தான் பிடிக்குமா, உள்ளே போட்டால் பிடிக்காது, அதனால் மாமா தாலியை வெளியவே போட்டுக்க சொல்லிச்சு அப்படின்னு. உங்கள் மாமி இந்த அளவுக்கு பேசுகிறானா அப்படி சொல்லி தோணுது. நீங்கள்
உன் தம்பி அதிகமாக பேசுகிறாங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து லைட்டாக மமுல் பண்ணுறீங்க. உங்கள் அம்மா காதில் விழுந்துருச்சு. உன் புருஷன் ஸோ தம்பின்னு சொல்லாமல் என்னோட புருஷன்னு சொல்லி பழகு. ஓகே சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து இப்போ உட்காந்து திருப்பி பொம்மை படம் தான் பார்த்துருக்கீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு அடியே ஏன் என்னாமா அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா பார்க்குறீங்க. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடி ஆனால் ஆகிட்டு பார்த்து போமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் திருப்பி உட்காந்து பொம்மை படம் தான் பார்த்துட்டு இருப்பீங்க. கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தா உங்கள் அம்மா எனக்கு தலைவலிக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. நீ சரி போய் தூங்க அப்படின்னு உங்கள் அம்மாவும் தூங்க போயிட்டாங்க. உங்கள் பாட்டியும் உங்கள் ரூமில் போய் படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் பார்க்குறீங்க வீ வந்து சொல்லியிருப்பான் நான் 1 மணிக்கு லஞ்சுக்கு வரேன்னு. மணி வந்து 12 ஆயிடுச்சு. உங்கள் அம்மா சமைக்கவே வரல. ஓகே அம்மா போய் எழுப்பலாம் மாமா வரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லிட்டு டோரை ஓப்பன் பண்ணிட்டு பார்க்குறீங்க. உங்கள் அம்மா நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வந்து எழுப்ப மனசே வரல. சரி அம்மாவை எழுப்ப வேணாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் போய் பார்க்குறீங்க. சமைக்க தேவையான திங்ஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் நமக்கு சமைக்க ட்ரை பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு நீங்களே வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க வீக்காக. நீங்கள் வந்து சமைச்சதெல்லாம் இல்லை, பட் உங்கள் அம்மா சமைக்கிறது வேடிக்கைலாம் பார்த்துருக்கீங்க. உங்கள் பாட்டி சமைக்கிறது வேடிக்கை பார்த்துருக்கீங்க. அதனால் எப்படி சமைப்பாங்க அப்படிங்கிற அந்த இதெல்லாம் கரெக்டாக தெரியும். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் வேடிக்கை பார்ப்பீங்க. அதனால் நீங்கள் வந்து அதே மாதிரி வந்து குழம்பு வச்சுட்டு சாப்பாடை வச்சு அதுக்கப்புறம் காயெல்லாம் ரெடி பண்ணுறீங்க. வீக் வந்து அப்பளம்லாம் பொரிச்சு வச்சுருப்பீங்க. உங்களுக்கு வந்து இவ்வளோ செய்யும் சரி பாயாசம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி தோணியிருக்கும். பாயாசத்தை செஞ்சு வச்சுட்டீங்க. பார்த்தா இன்னும் யாருமே இந்த வைக்கல. எல்லாமே சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டு பார்க்குறீங்க. கார் சவுண்ட் கேட்குது. ஓகே மாமா வந்துட்டாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தாலியை வந்து நீங்கள் இவ்வளோ நேரம் சமைச்சப்போ வந்து உள்ளே எடுத்து போட்டிருப்பீங்க. எடுத்தெல்லாம் சொருவிருப்பீங்க. அதெல்லாம் எடுத்து விட்டுட்ருக்கீங்க. கரெக்டாக வீ உள்ளே வந்துட்டான். என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. ஒன்றும் இல்லை மாமா அப்படி சொல்கிறீங்க. வீ உங்களை பார்த்துட்டு அக்கா சமைச்சிருச்சா அப்படின்னு. ஆமாம் அப்படி சொல்கிறீங்க. சரி சாப்பிட்லாமா. எங்கள் அம்மாவும் பாட்டியும் பாட்டி தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. சரி இப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே அமைதியாகிட்டான். நீங்கள் அவனை பார்த்துட்டு வாங்க சாப்பிடுங்க அப்படின்னு. சரி இப்படி சொல்லிட்டு வீ வந்து உட்காரலாம். நீங்கள் வந்து வீக்கு சாப்பாடு பரிமாறிட்டுருங்க. உங்கள் அம்மா வந்து ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வேகமாக வராங்க. நீங்கள் என்னாச்சுமா அப்படிங்கிறீங்க. நீ வரேன்னு சொன்னாண்டி நான் போய் தலைவலிக்கு தூங்கிட்டு சமைக்கவே இல்லை டைம் ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து போகிறாங்க. வீ ஒன்று அக்கா என்ன பண்ணுற அப்படி சொல்லிட்டு கேட்குறான். இல்லைடா அது அப்படி சொல்லும்போது அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா ஷாக்கில் பார்க்குறாங்க. என்ன சாப்பாடு குழம்பு காயும் அப்பளம் பாயாசம் இது நான் செய்யலை அப்படிங்கிறாங்க. வீ பார்த்துட்டு நீ செய்யாமல் எப்படி இங்கே வந்துச்சு. நீங்கள் வந்து சைலண்ட்டாக நின்றுட்டுருக்கீங்க. என் பாட்டி எது செய்ய விட்டியா இல்லைம்மா அப்படிங்கிற வீ ஒன்று என் பாட்டி சமைச்சாங்க அப்படின்னு. இல்லை அப்படின்றீங்க. 2 பேரும் உங்களே பார்த்துட்டு இருக்காங்க. உங்கள் பாட்டி வந்து இந்த சவுண்ட்லாம் கேட்கும் எந்திரிச்சு வந்திருப்பாங்க. இல்லை என்னாச்சு அப்படின்றாங்க. இல்லைம்மா யார் சமைச்சாங்கன்னு தெரியல இவ்வளோ செஞ்சுருக்காங்க நான் சமைக்கவே இல்லைம்மா அப்படின்னாலே. இந்த வீட்டில் உங்களை தவிர யார் இருக்கா அப்படின்னாலே எல்லாருமே அந்த உங்களை தான் பார்க்குறாங்க. எக்ஸ்ட்ரா நீங்கள் தான் இன்னொரு கேரக்டர் நின்றுட்டு இருக்குது. நீ யார் சமைச்சா அப்படி சொல்லி எல்லாருக்கும் கொஞ்சம் ஷாக் அடிங்க. அப்படிங்கிறீங்க. வீ வந்து உங்களை பார்த்துட்டு அவன் வந்து சாப்பாடு தட்டெல்லாம் போட்டுட்ருக்கான். உங்கள் அம்மா பார்த்துட்டு டேய் சாப்பிடாதரா அப்படின்றாங்க. வீ நிமிஷம் ஏக்கா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். டே அவளுக்கு சமைக்க தெரியாது சாப்பிட்டு செத்துக்கிட்டு போய் தொலைஞ்சிடாத அவ்வளோதான் என் புள்ள தாலி பாக்கியும் உடனே போயிடும் இரு நானே சமைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா போகிறாங்க. நீங்கள் அம்மா அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா கையை பிடிக்கிறேன். வீ ஒன்று செத்தா சாவறேன் பொண்டாட்டி கையால் தானே அப்படி சொல்லிட்டு வீ வந்து சாப்பாடு போகிறான். நீங்கள் அம்மா சொல்கிற மாதிரி விடுங்க அம்மா சமைக்கிறதே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வீ கையை எடுத்துடுறீங்க. வீ லைட்டாக உங்களை பார்த்து சிரிச்சிட்டு நல்லா தாண்டி இருக்கும் நான் சாப்பிட்றேன். இல்லைம்மா அது அப்படின்றீங்க. அடே இரு எங்கள் அக்கா சும்மா நக்கடுக்காக சொல்லுது அப்படி சொல்லிட்டு வீ வந்து சாப்பாடு போட்டு சாப்பிட்றான். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. வீ நிமிஷம் ஷாக் ஆகிட்டான். வாயில் வச்சுட்டு அவன் நிமிஷம் அப்படியே எல்லாத்தையும் பார்க்குறானுங்க. ஐயோ மாமா இப்படி பார்க்குது ஒரு வேலை நல்லா இல்லையோ அப்படி சொல்லிட்டு நீங்களே பார்த்துட்டீங்க. வீ பார்த்துட்டு நிச்சயமாக நீ தான் சமைச்சேன். ஆமாம் மாமா அப்படி இப்படி இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. உங்கள் அம்மா கொஞ்சம் டவுட்டு டே கட்டின பொண்டாட்டிக்குங்கிறதுக்காக பொய் மட்டும் பேசாதரா அடிச்சு பிடிவா அப்படின்னே அக்கா நிஜமாக நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீ வந்து உங்கள் அம்மாவுக்கு ஊட்டி விட்றான். உங்கள் அம்மாவுக்கு விஷயம் ஷாக்கு என்னாடி இவ்வளோ நாளாக சமைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து உங்கள் பாட்டிக்கும் ஊட்டிடுறாங்க. பாட்டியும் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்றாங்க. எல்லார் ஃபேஸ்லேயும் அவ்வளோ ஒரு ஸ்மைலு. நீங்கள் அப்பாடி நல்லா இருக்கு போல அப்படி சொல்லிட்டு உங்களுக்கே அப்போ தான் தோணுது. வீ வந்துட்டு எல்லாருக்கும் ஊட்டி விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் சாப்பாடு போட்டு உட்காந்துட்டாங்க. நின்றுட்டுருங்க ஆக்காட்டு அப்படின்னு நீங்கள் அப்படி சொல்லிட்டு வீயை பார்க்குறீங்க. ஆக்காட்டு அப்படின்னு நீங்கள் ஆக்காட்டுறீங்க. வீ வந்துட்டு உங்களை உட்கார சொல்லிட்டு அவன் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு ஊட்டிடுறான். உங்கள் அம்மா நடக்கட்டும் நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுட்டே விட்டாங்க. உங்கள் பாட்டிக்கு வந்துட்டு ஹாப்பியாக இருக்குது. பரவாயில்லப்பா சடனாக ஒரு கல்யாணம் பண்ணி வச்சோம். ஆனால் என் பையன் சந்தோஷமாக இருக்கான்ப்பா அப்படி தோணுது. உங்களுக்கும் அது அவ்வளோ பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் எல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் வீ வந்து கிளம்ப போயிருப்பான். நீங்கள் வந்து சரி போயிட்டு வாங்க பாய் அப்படின்னு. ஏன் வாசல் வரைக்கும் வந்துலாம் வழி அனுப்ப மாட்டிங்களோ அது வருவேன் எப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து வாசல் கிட்ட வந்துட்டீங்க. வீ வந்துட்டு உங்களை இழுத்து கிஸ் பண்ண வரா. நீங்கள் அம்மா என்ன பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு வீ இழுத்த ஃபர்ஸ்ட் அப்படியே கிட்ட போயிருப்பீங்க. அப்படியே என்ன பண்ணுறீங்க மாமா அப்படி சொல்லிட்டு வீ பார்க்குறோம். உங்கள் அப்பா தான் இன்னும் 10 நாள் இருக்குது ஸோ 10 நாளுக்கு வெயிட் பண்ணுங்க அப்படின்னு. அவன் 9 நாள் தான் ரொம்பதாயா அப்படி சொல்லிட்டு உங்கள் அப்பா வந்து உங்களை உள்ளே கூப்பிட்டு போயிட்டார். வீக்கு வட்ட போச்சு அப்படி சொல்லி இருக்குது. வந்து சிரிச்சுட்டே கிளம்பி போயிருப்பான். அதுக்கப்புறம் உங்கள் அப்பாவும் சாப்பிட்றாரு. உங்கள் அப்பாவுக்கும் அவ்வளோ பிடிச்சிருக்கு. நைட்டு போல வந்து உங்கள் பாட்டி வந்து வீட்டுக்கு போயிட்டாங்க. உங்கள் அம்மா வந்து ஆல்ரெடி சமைச்சு கொண்டு போய்லாம் வச்சுட்டு வந்துட்டாங்க. நீங்கள் இங்கே தான் இருக்கீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு ஏன்டி இப்படி இங்கே என்ன மாடுன்னு உனக்கு புருஷனெல்லாம் மிஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் இல்லையா. மாமாவெல்லாம் எப்படிமா மிஸ் பண்ணுவேன் பக்கத்து வீட்டில் தானே இருக்கு மாமா. இப்போ உனக்கு தாலி கட்டியிருக்காண்டி
ஆமாம்மா அதுக்கு என்னமா அப்படி சொல்லிட்டு நீங்களும் உங்கள் அம்மா குசு குசுன்னு பேசுங்க உங்கள் அப்பான்னு. ஏன்னு அப்படிங்கிறாரு. நான் வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டீங்க உங்கள் அம்மான்னு. இந்த ஆள் வேறு அப்படி சொல்லிட்டு பார் ஒயின் இப்போ போய் வீயை பார்த்துட்டு வா எதுக்கு அப்படின்னு மதியம் தானே அவனை பார்த்தோம் அவன் உன்னை மிஸ் பண்ணுவாள் போய் பார்த்துட்டோம் போமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் போய் உட்காந்துங்க உங்கள் அப்பா உங்களை பார்த்துட்டு என்ன உங்கள் அம்மாக்கு அதுவா வீயை மிஸ் பண்ணுவாங்களாம் அதெல்லாம் அம்மா போய் பார்த்துட்டு வர சொல்லுது உங்கள் ஆத்தாளுக்கு இது வேலையை பார்த்து அப்படி சொல்லிட்டு உங்கள் அப்பா வந்து உங்கள் அம்மா திட்டிகிட்டு இருக்காங்க உங்கள் அம்மா அப்புறம் கல்யாணம் பண்ணி பிரித்து வச்சா என் தம்பி மிஸ் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்பாவும் மஞ்சள் தைச்சிட்டு இருக்காங்க. கரெக்டாக பார்த்தா வீ வந்து உள்ளே வரான். என்னடா அப்படி நான் இல்லைக்கா வந்துட்டு சும்மா பேசலான்னு தோணுச்சு அதான் வந்து அப்படி நான் வாடா அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து வீயை கூப்பிட்றாங்க. வீ ஒன்று அக்கா டெரஸ் போகலாமா சரி வாடா அப்படி சொல்லிட்டு வீயும் உங்கள் அம்மா வந்து டெரஸ் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அப்படி சொல்லிட்டு உங்கள் அப்பா கேட்குறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் போய் உங்கள் ரூமில் படுத்துக்கிட்டீங்க. அக்கா என்னடா அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து வீயை பார்க்குறாங்க. எனக்கு ஒரு ஆசை அதான் சரி உன்கிட்ட கேட்கலான்னு என்ன அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. அதான் நான் என் ஃப்ரெண்ட்டை சொன்னேன் இந்த மாதிரி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடான்னு. அவன் சொன்னால் என்ன கல்யாணத்துக்கு யாருமே கூப்பிடல இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்படின்னு சரி எப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. அவனுக்கு இப்போதாக்கா ரீசெண்டாக கல்யாணம் ஆச்சு. அவன் திடீர்னு அவன் கல்யாண ஃபோட்டோலாம் காட்டினானா அதில் பார்த்து அந்த பொண்ணு வந்து மஞ்சள் கலரில் தாலி போட்டுருச்சு அப்படின்னானே. ஆமாம் பொதுவாக மஞ்சள் கலர் தாலி தான் போடுவாங்க அதுக்கு என்னடா அப்படின்னு எனக்கும் எனக்கு அந்த மாதிரி போட்டு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு உங்கள் அம்மாவுக்கு ஸ்மைல் தான் வருது. சரிடா போட்டுறான் அப்படின்னு ஆனால் அவள் தான் தங்கத்தில் தாலி போட்டிருக்காளே அதெல்லாம் பார்த்து போட்டுக்கலாம் நான் அம்மாட்ட நாளைக்கு காலையில் என்னென்னு பேசிட்டு உன்ட்ட சொல்கிறேன் அப்படின்னு சரி அது வரைக்கும் நீ யார்ட்டையும் சொல்லாத அப்படின்னு சரி உன் ஆசையை நான் யார்கிட்ட சொல்கிறேன் ஆனால் உன் ஆசையை கண்டிப்பாக அக்கா நிறைவேற்றுறேன். சரிக்கா அப்படி சொல்லிட்டு வீ வந்து கீழே வந்து பக்கம் உங்களை காணாம் அப்படி சொல்லிட்டு அவன் தேடிட்டு இருக்க உங்கள் அப்பா பார்த்துட்டு பையன் தூங்குறாமாப்பிள்ள நீங்கள் கொஞ்சம் கிளம்பி போனீங்கன்னா நல்லாயிருக்கும் நைட்டு நேரத்தில் வயசு பிள்ளை இருக்க வீட்டில் அப்படின்னு உங்கள் அம்மா வந்து இறங்கி வந்துட்டு எது வயசு பிள்ளை அது அவனோட பொண்டாட்டி கம்மனரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போட போய் பார்த்துருவாங்க அப்படின்னு இல்லைக்கா பரவாயில்ல மாமா சொல்கிற கரெக்டாக தான் என்ன 9 நாள் கழிச்சு என் பொண்டாட்டியை பார்த்துக்கிறேன் அப்புறம் இருக்கும் புருஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீ வந்து போகிறான். என்னவே மறட்டுற அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா வந்து சண்டை போட்டுருக்காரு. உங்கள் அம்மா பிடிச்சிட்டு எங்கே அமைதியாக இருங்க சும்மா நீங்கள் அவனை உம்பளுத்துட்டு அவனும் உங்களை உம்பளுத்துட்டு அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டே எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்தா வீ வந்து ரூமில் போய் படுத்திருப்பான். அவனுக்கு வந்து நேற்று வந்து உங்களை கபோர்டில் பின் பண்ணுது ஹிப்போ பிடிச்செல்லாம் ஃபீல் ஆகுது. ஏன் நம்ம டக்குன்னு இப்படி மாறிட்டோம் நமக்கு முதல்ல இப்போ அவ்வளோ பிடிக்குமோ அதனால தான் நம்ம டக்குன்னு ஒய்ஃபான்னு நினைக்கிறோமோ அப்படின்னு சொல்லிலாம் வீக்கு தோணுது. என்ன இது அப்படி சொல்லிட்டு வீக்காது ஒன்றும் புரியல. வீயும் அப்படியே தூங்கியிருப்பான். பட் அவனுக்கு தூக்கமே வந்திருக்காது. ரொம்ப நேரமாக உங்களை நினச்சிட்டே இருந்துட்டு அவன் மார்னிங் 4 மணிக்கு தூங்கவே ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தா உங்கள் வீட்டில் வந்து பேசுகிற சவுண்ட்லாம் கேட்டுட்ருக்கு. வீ இறங்கி வந்து பார்க்குறான். அவங்க அம்மா வந்து ரெடியாக இருக்காங்க. நீங்களும் அழகாக ஒரு சேலை கட்டி ரெடியாக நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் அப்பா வேட்டி சட்டை போட்டிருக்காரு. என்னக்கா அப்படின்னே ஒன்றும் இல்லை எந்த படி அப்படின்னே வீ அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிக்கிறான். போய் ட்ரெஸ் மாற்றிடுவா அப்படின்னு எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீ வந்து கேட்குறான். குளிச்சு கிளம்புடா கோயில் போகலாம் அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு எல்லோரும் கோயில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயில் போகிறாங்க. கோயில் போனதுக்கப்புறம் நீங்கள் அம்மா பார்த்துட்ருக்கீங்க. இப்போ எதுக்குமா கோயில் கூப்பிட்டு வந்தேன் பப்பு கிளப் தான் போவேன் கோயிலில் உனக்கு அப்படி தாண்டி இருக்கும் அப்படி போமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் பாட்டி கூட போய் உட்காந்துக்கிட்டீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு நீங்கள் வாமா அப்படின்னாலே எல்லோரும் எழுந்திரிச்சு வந்தாங்க. ஐயர்கிட்ட வந்து இந்த பேர் சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க அப்படின்னு அவங்களும் அர்ச்சனைலாம் பண்ணுறாங்க. வீ வந்து உங்கள் பக்கத்தில் தான் நின்றுட்டுருக்கான். வீ வந்து பார்க்குறான் உங்கள் தாலி வந்து தங்கத்தில் தானே இருக்குது. பட் அவன் ஃப்ரெண்டு சொல்லியிருப்பான்ல மஞ்சள் கயிறில் இருந்துச்சு அப்படி சொல்லி காட்டியிருப்பான்ல அதை பார்த்தோன்னே வீக் வந்துட்டு நமக்கு நம்ம ஒய்ஃப்க்கு அப்படி கேட்டிங்கன்னா நல்லா இருக்கும் தோணியிருக்கும். அது வந்து திருப்பியும் கழுத்தை பார்க்குறான். அவனுக்கு திருப்பியும் மஞ்சள் தாலி தான் நல்லா இருக்கும் அப்படி தான் தோணிட்டுருக்கு. டெவி அப்படின்னு அப்படி சொல்லிட்டு வீ பார்க்குறான். அங்கே பார்த்தா ஐயர் வந்து முன்னாடி தாலி நீட்டிட்டு நிற்கிறார். வீ ஒன்று என்னது இது அப்படி சொல்லிட்டு பார்க்குறான். உங்கள் அப்பாவுக்கு என்ன பண்ணுறீங்க திருப்பி அப்படி அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து உங்கள் கழுத்தில் போட்டுருக்கு தங்கத்தாலி அவுக்க வராங்க. உங்கள் அம்மா உடனே அவுக்கலாம் தானே அப்படி சொல்லி கேட்குறாங்க. அவங்க அம்மாவை பார்த்து அவுக்கலாண்டி அவருடி அப்படின்னா ஏக்க தாலி அவுக்குறேன் இருடா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து அவுக்குறாங்க. உங்கள் அப்பா உடனே அப்பா இப்போ எம்எல்ஏ கல்யாணம் அவளையும் பொண்ணு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உங்கள் அம்மா தாயா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் உங்கள் அப்பாவை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. உங்கள் அப்பா வந்து லைட்டாக சிரிச்சிட்டு இப்போ என்ன தான் பண்ணுறீங்க அப்படின்னு இருங்க அப்படி சொல்லிட்டு வீ கையில் அந்த மஞ்சள் தாலியை கொடுத்துருப்பாங்க. அதை கட்டுறா அப்படின்னு வீக்கு டக்குன்னு ஒரு பெரிய ஸ்மைல். வீ வந்து அந்த மஞ்சள் தாலியை கட்டுறா. நீங்கள் வந்துட்டு ஏன் மாமா இப்படி சிரிக்குது இப்போ எதுக்கு அம்மா இந்த தாலியை கட்டிட்டு இதை போட சொல்லி அப்படி சொல்லி பார்த்துட்டீங்க. அதுக்கப்புறம் அந்த தாலியை கட்டிட்டான். உங்கள் அம்மா வந்துட்டு அந்த தங்கத்தை இருந்துச்சு அந்த தாலி திருப்பி வீ கையில் கொடுத்துட்டு திருப்பி போடு அப்படின்றாங்க. வீ வந்துட்டு சிரிச்சிட்டே வந்துட்டு அந்த தாலியை வந்து திருப்பி உங்கள் கழுத்தில் போட்டு விட்டான். வீக் வந்துட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு இப்போ எதுக்கு மாமா எப்படி சிரிக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. அதை எதுக்கு கழட்டினாங்கன்னே உங்களுக்கு தெரியல. உங்கள் பாட்டி இப்போ உங்கள் அப்பா நீங்கள் உங்கள் அம்மா வீ எல்லாருமே உட்காந்துருக்கு. உங்கள் பாட்டி பார்த்துட்டு ஃபஸ்ட்டு எதுக்கடி அதை கழட்டினேன் அப்புறம் எதுக்கடி திருப்பி போட சொன்னேன் நான் கூட கழட்டினதை அப்படியே வச்சிருவேன்னு நினச்சி எதுக்கடி போட சொன்னேன் அப்படின்னு. ஃபஸ்ட்டு எனக்கு போட சொல்கிற ஐடியா இல்லைதாம்மா ஆனால் வந்து அந்த தங்கத்தாலி வந்துட்டு ஃபஸ்ட்டு வீ அதானே எனக்கு போட்டான் அதனால் எனக்கு அதை வந்து நம்ம கழட்டி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தோணலை. எப்படியும் தாலி பிரித்து கோக்கிறப்ப திருப்பி இந்த தாலியை போடுவோம் தான் அதனால எனக்கு அதை திருப்பி போட்டுன்னு தோணுச்சு அதனால தான் கொடுத்துட்டேன் அப்படின்னு. ஏமா அது தப்பாம்மா இல்லடி கரெக்டு தாடி எப்படி சொல்லிட்டு எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. வீ வந்து உங்களை பார்த்துட்டு ஏன் அப்படிங்கிறான் என்னம்மா அப்படி சொல்லிட்டு வீ பார்க்குறீங்க
கல்யாணம் ஆயிடுச்சு. நமக்கு தான் ஆல்ரெடி ஆயிடுச்சு. ஆனால் ஃபர்ஸ்ட் நைட் எப்படி? அதுவா? என்ன அது 9 நாள் கழிச்சு தானே அம்மா சொன்னாங்க. அப்புறம் என்னாடி உங்கள் வீட்டில் இப்படி பண்ணுறாங்க? தாலி கட்ட விடுவாங்களா, ஆனால் புள்ளைய கொடுக்க மாட்டாங்க. ஐயோ அப்படி சொல்லிட்டு போய் வந்து கடுப்பாக ஃபேஸ் வச்சுருக்கான். நீங்கள் என்னது என்னாச்சு அப்படி சொல்லிட்டு போய் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மா உடனே என்னாச்சு அப்படின்றாங்க. உன் தம்பி கோச்சிக்கிட்டாங்க. என்னவா அப்படின்னா நீயே கேளு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் உங்கள் பாட்டிகிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. என்னடா அப்படின்னு போக கடுப்ப கலப்பாமல் என்னடா அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா கேட்குறாங்க. ஏக்கா தாலி மட்டும் கட்ட ஒரு ஃபர்ஸ்ட் நைட் எப்படா? இப்போ தான் இப்போ ஒரு பையனை ஏங்க விட்ற அப்படின்னு உங்கள் அம்மா கிட்ட சிரிப்பு வந்துட்டு டே நான் அக்காடா அக்காங்கனால தான் கேட்குறேன் சொல்லு. எப்படியும் உங்கள் மாமா அக்செப்ட் பண்ண மாட்டார். 3 நாள் கழிச்சு தான் வடப்போ இதுக்கு எதுக்கு சொல்கிறேன். அதுதான் ஆல்ரெடி உம்புள்ள சொல்லிச்சு அப்படி சொல்லிட்டு வீ வந்து முடித்திருப்பேன். அடா அக்காவை பாடுறேன் அப்படின்னு என்ன அப்படி சொல்லிட்டு வீ வந்து பார்க்குறாங்க. உங்கள் அம்மா ஒரு பிளான் கொடுக்குறாங்க. வீ முடிஞ்சிட்டு அப்படியே ஒரு ஸ்மெயில் அப்படியே ஆடணுன்னு. ஆமாம் உங்கள் மாமா அப்படி தான் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு. சரி அப்படி சொல்லிட்டு 2 பேர் முடிவெல்லாம் பண்ணிட்டாங்க. நீங்கள் பார்க்குறீங்க உங்கள் 2 பேரும் ஏதோ க்ரீப்பியாக சிரிக்கிற மாதிரி இருக்குது. அக்காவும் தம்பி ஏதோ பிளான் பண்ணுறாங்க இல்லை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுது. நீங்கள் பட் பெருசாக எடுத்துக்கல. அதுக்கப்புறம் திருப்பி வீட்டுக்கு கூட்டு போய் பாலும் பழம்லாம் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் மேரேஜ் அனுப்ப பாலும் பழம் எதுவுமே கொடுக்கல. அதனால் பாலும் பழம்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்களும் இப்போ ஒரே ரூமில் தான் உட்காந்துருக்கீங்க. நீங்கள் வந்து மாமா சேலை மாற்றணுமா மாமா அப்படின்னு மாற்றிட்டு வேறு சேலை கட்டுனா கட்டு அப்படின்றான். நீங்களும் சரின்னு சொல்லிட்டு மாற்றிட்டு வேறு சேலை கட்டுறீங்க. அது வீ தான் கட்டிகிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க. நைட் ஆகிடுச்சு. உங்கள் அப்பா உங்களை பார்த்துட்டு போய் ரூமில் தூங்க. சரிப்பா அப்படி சொல்லிட்டு நீங்கள் போய் உங்கள் ரூமில் படுத்துட்டீங்க. வீ வந்துட்டு பார்த்துட்டே இருக்கான். வீட்டுக்கு போ அப்படின்னு. சரி மாமா அப்படி சொல்லிட்டு வீ வந்து போயிருப்பான். உங்கள் அப்பா வந்துட்டு தூங்க போவார் அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா பார்த்துட்டு இருக்காங்க. உங்கள் அப்பா வந்து சோஃபாலேயே உட்காண்டாரு. எங்கே தூங்க போங்க அப்படின்னு. எனக்கு என் பொண்ணை காப்பாற்றணும். நான் எங்கேயும் போகல. இந்த கிறுக்கு மாதிரி என்னையா பேசுகிற? உன் தம்பி சொன்னேன்னு கேடிப்பா. எனக்கு தெரிஞ்சு வந்தாலும் வந்துடுவான். ஐயோ இன்னும் 9 நாள் இருக்குது. நல்ல நாள் இருக்குன்னு 9 நாள் காலையில் முடியவே முடியாது. எங்கே வாங்க ஃபஸ்ட்டு ரூமுக்கு லூஸ் மாதிரி பேசிட்டு அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து உங்கள் அப்பா கைப்பிடிச்சி இழுக்கிறாங்க. உங்கள் அப்பா வரவே மாட்டேங்கிறார். அப்படியே டைம் ஆகிட்டே இருக்குது. உங்கள் அம்மாவே கடுப்பாகி உட்காந்துட்டாங்க. இங்கே வாங்க நீ ஏண்டி வாங்குங்கிற ஏதாவது பிளான் பண்ணியா? இன்னும் பண்ணல. இல்லையே நீங்கள் கோயிலில் ஏதோ ஒரு மாதிரி சிரிச்சிங்களே அப்படின்னு. இப்படிலாம் இல்லையே அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உங்கள் அப்பா வரவே மாட்டேங்கிறாரு. ஒரு வழியாக உங்கள் அம்மா வந்து போராடி உங்கள் அப்பா விழுந்துட்டு போயிட்டாங்க. பட் உள்ளே போனவர் என்னன்னா கதவை சாத்த மாட்டேங்கிறாரு. இல்லை கதவை திறந்தே இருக்குங்கிறாரு. உங்கள் ரூம் வந்து ஆப்போசிட்டில் தான் இருக்கும். பார்த்தா டேரெக்டாக தெரியும். நான் போய் ஒயின் ரூம் கதை திறந்துடுறேன். இந்தாங்க அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து முறைக்கிறேன். இருடி அப்படி சொல்லிட்டு வேமா வந்துட்டு உங்கள் ரூமில் ஒரு கதையும் வந்து உங்கள் அப்பா திறந்துடுறாரு. ஏன்ப்பா அப்படின்றீங்க? ஒன்றும் இல்லைம்மா அப்படி சொல்லிட்டு உங்கள் அப்பா திருப்பி படுத்துக்கிட்டாரு. உங்கள் பெட்டில் வந்து அப்படியே பார்த்தா உங்கள் அப்பா பெட் தெரியுது. உங்கள் அப்பா பெட்டில் வந்து பார்த்தா நீங்கள் தெரியுது. உங்கள் அம்மா ஐயோ இருந்தாலும் இம்சப்படுத்துறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி தூங்குறீங்களா இல்லை? எனக்கு தூக்கல அப்படி சொல்லிட்டு முழிச்சே இருக்காரு. இருங்க நான் போய் பால் ஆற்றிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா போயிட்டு பால் ஆற்றிட்டு வரேன். எனக்கு எதுக்குடி பால்? குடி தூக்கம் வரும். பால் குடிச்சாலும் தூக்குறாது. எனக்கா வேணாம் போடி நான் குழந்தை அப்படி சொல்லிட்டு அவர் வந்து பால் வேணாங்கிறாரு. குடி அப்படி சொல்லி கொடுத்துட்டாங்க. ஒரு 10 நிமிஷம் உங்கள் அப்பா நல்லா தூங்கிட்டார். உங்கள் அம்மா வந்து தூக்க மாத்திரை பாலில் கலந்துருப்பாங்க. நீங்கள் வந்து பார்த்துட்டு தான் இருக்கீங்க. என்ன அம்மா இன்னத்தில் அப்பாவுக்கு மட்டும் பாலத்தை கொடுக்குது எனக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஆனால் நீங்கள் கேட்கல உங்களுக்கு தூக்கமும் வரல. அதனால் நீங்கள் வந்து சும்மா சாஞ்சு உட்காந்து புக் தான் படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. வயன் அப்படின்னா என்னம்மா அப்படி சொல்லிட்டு பார்க்குறீங்க. உங்கள் அம்மா ரூமுக்கு வந்திருப்பாங்க. என்னம்மா அப்படின்னா இங்கே வா அப்படின்னா நீங்களும் உங்கள் அம்மா கிட்ட இருந்துச்சு இந்த சாலையை மற்ற நீயும் தம்பியும் வேறு வேலையே இல்லை 2 பேரும் சாலையை மாற்றுன்னு சொல்லிட்டே இருக்கீங்க அப்படின்னு உங்கள் அம்மா வந்து உங்களுக்கு ஒரு கூரை சேலை கொடுக்குறாங்கம்மா. லூஸ் மாதிரி பண்ணாமல் கட்டுடி அப்படின்றாங்க. நீங்களும் சரின்னு சொல்லி கட்டிட்டீங்க. அது உங்கள் அம்மாவோட கல்யாண சேலை தான் கூரை சேலை. நீங்கள் வந்து அதை கட்டினதுக்கப்புறம் வந்து அந்த தானியெல்லாம் வெளியே எடுத்து போட்டுட்டு உங்கள் அம்மா வந்து இங்கே ஃப்ரீ ஹேரில் விட்டு உங்களுக்கு மல்லிகைப்பூலாம் வச்சுடுறாங்க. ஏமா இப்படி நைட்டு நேரத்தில் வந்து எனக்கு பேய் மாதிரி கிளம்ப வச்சுட்ருக்க. உங்கள் அம்மா வந்துட்டு சாரி வந்து ஒரே ஒரு பெண்ணில் தான் குத்திட்டுருப்பாங்கம்மா. லூஸ் மாதிரி என்னம்மா இப்போ நேரத்துக்கு எதுக்கு இப்படி பண்ணிட்டுருக்க அப்படின்னு வா அப்படி சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி கொடுத்துறாங்க. அம்மா யாராச்சும் ரோட்டில் பார்த்தாங்க சந்திரமுகி நினச்சிடுவாங்க. விட்டுமா அப்படின்னு இருக்கு. சந்திரமுகி என்ன முகிவே என்ன நினச்சிக்கிட்டு வாடி அப்படி சொல்லிட்டு உங்களை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. நீங்கள் அம்மா என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு உங்களை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போயிட்டு உங்கள் கையில் வந்து ஒரு பால் தராங்க. நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு வா அப்படி சொல்லிட்டு உங்களை ரூம் கூப்பிட்டு போயிட்டு உள்ளே போகிறாங்க. மா என்ன பண்ணிகிட்டு இருக்க நீ? என்னமோ பண்ணுற அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்துருக்காங்க. அம்மா போமாங்கிட்ட அப்பா இன்னும் 10 நாள் இருக்கும். இங்கே மெண்டல் மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்றீங்க. அந்த டோர் வந்து ஓப்பன் ஆகுது. வீதான் உங்கள் அப்பா வேணா 10 நாள் சொல்லிவிடும் அப்படி சொல்லிட்டு வீ பார்க்குறோம். நீங்கள் ஒன்று அம்மா என்ன பேசுகிற அப்படி சொல்கிறீங்க. உங்கள் அம்மா வந்துட்டு வீட்டுக்கு மேலே நீ பார்த்துக்கோ வாங்கி கொஞ்சம் சீக்கிரமாக அந்த வீட்டில் விட்டுரு. சரிக்கா அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து இறங்கிட்டாங்க. அம்மா என்ன பண்ணுற அப்படி சொல்லிட்டு வீயை பார்க்குறீங்க. வீ வந்துட்டு என்னடி ஏதோ ஸ்கூலில் விட்டு பண்ண குழந்தை மாதிரி அம்மா என்ன பண்ணுற உள்ள வாடி அப்படி சொல்லிட்டு வீ வந்து கையை பிடிச்சிருக்கா. ஐயோ அம்மா விடுறா அப்படி சொல்லிட்டு அவள் வந்து கதை பிடிச்சிட்டு இருக்கா. பால் வந்து லைட்டாக சிந்துது. பால் சிந்தக்கூடாதுடி நல்லா குடிக்கணும்னு சொல்லிட்டு வீ வந்து உங்களை இழுத்துறா. நீங்கள் அப்படியே செம்ம ஷாக்கில் பார்த்துட்டீங்க. இது 3/3 முடிய வேண்டியது 3/4 போச்சு 4/4 முடியும் போல். ஸோ நெக்ஸ்ட் எபிசோட்ஸ்னு போட்டுறேன். இது ஏன்னு தெரியலடா எனக்கும் நல்லா இருக்குது. நிறைய விஷயம் வந்து ஆட் பண்ணால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆட் பண்ணிகிட்டே இருக்கேன். அதனால தான் கொஞ்சம் லென்த்தாக போயிட்டே இருக்குது. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஓகே பாய் லவ் யூ.